முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நான் சொல்றதை தெளிவா கேளுங்க. அப்பதான் நான் சொல்றது புரிய வரும். சரி, வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவரு தன்னோட 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. அவருக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆக 3 பையன் ஒரு பொண்ணு. இப்படி 3 பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. அவரோட மனைவி பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ 3 பசங்களும் பாத்தீங்கன்னா அப்பா முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கும் தகவல் சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. பொண்ணும் வந்துடுது. மொத்த ஃபேமிலியுமே பணத்தை எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் திடீர்னு ஒருத்தன் உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சி, உங்க அப்பா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் தரணும், அந்த 10 லட்சம் ரூபாயை தந்தீங்கன்னா தான் இந்த பணத்தை இங்கிருந்து நான் எடுக்க விடுவேன், இல்லாட்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்றாரு. அப்ப அந்த 3 பசங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் எங்ககிட்ட எங்க அப்பா சொல்லவே இல்லை. 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா நீங்க பொய் சொல்றீங்க. எங்களால அந்த 10 லட்ச ரூபா தரமாட்டோம், தர முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நீங்க எங்க அப்பா கிட்ட எதுவும் கையெழுத்து போட்டு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் கையெழுத்துலாம் போட்டு எதுவும் கொடுக்கவில்லை, உங்க அப்பா மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் கொடுத்தேன், அதனாலதான் நான் கேட்கறேன் போது அந்த 3 பசங்களும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சுத்தி நிக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேட்கறாராம், ஐயா என்னோட 10 லட்சம் பணம் போயிடுச்சாட்டுக்கு, நீங்க தான் தயவு செஞ்சு இவங்கள்ட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த 3 பசங்களும் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு ஏதாவது ரசீதோ இல்லாட்டி ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா, கொண்டாந்து காட்டுங்க, ஆதாரம் இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவரு நான் நம்பிக்கை மேல தான் கொடுத்தேன், நம்பிக்கையில அந்த காலத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க பதட்டம் அதிகமா நிலவுது. கடைசியா ஒரே ஒரு வரியா சொல்லிடுறாரு, இந்த இடத்த விட்டு நான் நவரணும்னா எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நவருவேன், இல்லாட்டி பணத்தை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பசங்களும் அதே மாதிரி நீ என்ன வேணா பண்ணிக்க, நாங்க பணத்தை எடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க 10 லட்ச ரூபா பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு திடீர்னு ஓடி ஐயா தயவு செஞ்சு எங்க அப்பாவோட பணத்தை எடுக்க விடுங்க, நான் அவர் வாங்கின கடனுக்கு அத்தாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஷூரிட்டி, இந்த கையில கிடக்கிற காதல கிடக்கிற நகையெல்லாம் எடுத்து உடனே கழட்டி கொடுக்குறாங்க. அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு, இதான் என்கிட்ட இருந்த தங்கம், தற்சமயத்துக்கு இதை வச்சுக்குங்க, எங்க அப்பா வாங்கின கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட நகை எல்லாத்தையும் கையில காதல போட்டிருந்தது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அது அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துமா, உங்க அப்பா நான் என்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கல, உங்க அப்பா கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்க வந்தப்போ நான் திடீர்னு ஒரு நாள் இறந்து போவேன். அப்போ என் மேல யாரு அதிகமா பாசம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்துருன்னு உங்க அப்பா தான்ப்பா என்கிட்ட சொல்லி வச்சாரு. அதனால தயவு செஞ்சு நீ இதாம்மா இந்த பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாயை அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறாங்களாம். சோ பெண் பிள்ளைகளை பெற்றவங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு உதாரணம். பெண்களை போற்றணும், பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றது உண்மையிலுமே ஒரு உதாரணம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சம்பவம். அதுவும் நான் சொன்ன சம்பவம் ஒரு உதாரணம். இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணமாகும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.